ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்று மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய நவம்பர் மாதத்திற்குரிய திருமலை திருப்பதி அகாமடேஷன் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாதத்திற்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் கோட்டா ஓப்பன் ஆகுது. திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் நம்ம அகாமடேஷன் புக் பண்ணணும்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம திருமலையில் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். அதுவும் மினிமம் 2 பேருக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் அதே போல் திருமலையானாலும் திருப்பதி ஆனாலும் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி அகாமடேஷன் கொடுக்கறது கிடையாது. திருமலையில் அகாமடேஷன் புக் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எந்த மொபைல் லாகின் நம்பர் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைலில் லாகின் செய்து இன்று அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. கடைசி 5 நிமிஷத்தில் நம்ம லாகின் பண்ணும்போது சிலருக்கு ஓடிபி இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணுறப்போ ஓடிபி இஷ்யூஸ் இருக்காது. டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ரெண்டுத்திலையுமே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின் கொடுத்து, அதாவது எந்த மொபைல் நம்பர் லாகினில் உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. எக்ஸாக்டாக 3 மணிக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே அகாமடேஷன் என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்துலேயே கிளிக் ஹியர் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் குறைவாக காட்டுதோ அதில் நீங்கள் புக்கிங்காக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்த உடனே நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதற்கு மேலே செலக்ட் லொக்கேஷன்னு இருக்கும். திருமலான்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா உடனடியாக அது புக்கிங்ஸ் டேபுக்கு உள்ளே போயிடும். அங்கே போய் செலக்ட் சேவாவை கிளிக் பண்ணோம்னா வரிசை எல்லா விதமான சேவா டிக்கெட்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், சீனியர் சிட்டிசன், ஆர்ஜித சேவா, அங்க பிரதக்ஷனம், சேவா எலக்ட்ரானிக் டெப், வர்ச்சுவல் சேவான்னு வரிசையாக எல்லா விதமான டிக்கெட்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நாம் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அந்த தரிசன டிக்கெட் செலக்ட் பண்ண உடனே கீழே நம்முடைய டிக்கெட்டும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் இருக்கும். மினிமம் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும், இல்லைன்னா எனேபிள் ஆகாது. அதே போல் லக்கி டிப்லையும் நீங்கள் 2 பேராக சேர்ந்து செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் லக்கி டிப்பில் என்ரோல் பண்ணி ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்காது. இப்போ எனேபிள் ஆகியிருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ண உடனே நாம் எந்த தேதிக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அதற்கு முதல் நாளும் தரிசன டிக்கெட் இருக்கக்கூடிய அந்த நாள் மட்டும்தான் நமக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த தேதிக்கு நமக்கு அகாமடேஷன் தேவையோ அந்த நாள் சூஸ் பண்ணி நம்ம அகாமடேஷன் புக் பண்ணலாம். இது ஏற்கனவே திருமலை லொக்கேஷனுக்கு கடந்த 4-5 மாதங்களாகவே கொண்டு வரப்பட்ட மாற்றம். நம்ம எல்லாருமே பழகிட்டோம். திருப்பதி லொக்கேஷனுக்கு தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம அகாமடேஷன் புக் பண்ணுற மாதிரி தான் போன மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அதுலேயும் இந்த மாதம் புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். செலக்ட் லொக்கேஷனு நம்ம கிளிக் பண்ண உடனே திருமலாவுக்கு பக்கத்தில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கு 2 திருப்பதி லொக்கேஷனாக பிரித்து கொடுத்து ஒரு திருப்பதி லொக்கேஷனில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்னும் இன்னொரு திருப்பதி லொக்கேஷனில் ஆஸ் யூஷுவல் ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது திருப்பதி லொக்கேஷனுக்கும் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு என்ன மாதிரியான அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்க என்பது இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆனால்தான் நமக்கு தெரிய வரும். மேபி திருப்பதி லொக்கேஷனுக்கு தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 60% ரூம் அலாட்மெண்ட்டும் தரிசன டிக்கெட் இல்லாதவங்களுக்கு ஒரு 40% ரூம் அலாட்மெண்ட் போலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது என்ன ரேஷியோவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்பது இன்றைக்கி ஓப்பன் ஆனால் நமக்கு தெரிய வரும். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 60-40ன்னு சொல்கிறேன். இது மேபி 50-50 கூட இருக்கலாம் அல்லது 40-60 கூட இருக்கலாம். ஸோ அது இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நமக்கு தெரிய வரும். திருமலாவுக்கு எப்போவும் போல் தரிசன டிக்கெட் இருந்தால்தான் ரூம் புக் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் இப்போதைக்கு கொண்டு வரல. எப்படி நம்ம திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ண உடனே செலக்ட் சர்வீஸ்னு புக்கிங்ஸ் டேபுக்கு ரீடைரக்ட் ஆகிடுமோ
அதே போல் இப்போது திருப்பதி லொக்கேஷனுக்கு திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற லிங்கை கிளிக் பண்ணோம்னா அதுவுமே செலக்ட் சர்வீஸ் என்ற புக்கிங்ஸ் டேபுக்கு ரீடைரக்ட் ஆகுது. சப்போஸ் நம்மளால் நம்முடைய டிக்கெட்டை வந்து திருமலா லொக்கேஷனுக்கு புக் பண்ண முடியலை, திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பதி லொக்கேஷனுக்கு சூஸ் பண்ணுறப்போ நம்முடைய தரிசன டிக்கெட் வைத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற லிங்கை கிளிக் செஞ்சு நம்முடைய தரிசன டிக்கெட்டை சூஸ் பண்ணி புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணி திருப்பதி லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லாதவங்க ஜென்ரலாக திருப்பதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்கை சூஸ் பண்ணி அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். செலக்ட் லொக்கேஷன் கிளிக் பண்ண பிறகு அதற்கு கீழே செக்இன் டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட் ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 4ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 6 மணி டு 11:59, 12 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி, இது போல் 4 ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டில் நிறைய பேருக்கு இன்னும் வரைக்குமே டவுட் இருக்குது. இந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூமில் தங்க முடியுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. இந்த 6 மணி நேரம் நம்ம ரூமில் செக்இன் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய நேரம். சப்போஸ் நீங்கள் காலையில் 6 மணியிலேருந்து மதியம் 11:59 வரைக்குமான டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் திருமலைக்கு போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிடணும். திருப்பதி லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணிங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ணிடணும். இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணுறோம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிஷம் நீங்கள் டிலேடாக போனாலும் இந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இது சிஸ்டமே செய்யக்கூடியது தான். அதனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. இப்போ 11:59 வரைக்குமான டைம் ஸ்லாட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் லேட்டாகி மதியம் 12 மணிக்கோ மதியம் 12:02 மணிக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய ரூம் கேன்சல் ஆகியிருக்கும். நீங்கள் ரூமை மறுபடியும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் திருமலை லொக்கேஷன் ஆனாலும் எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு எந்த நேரத்தில் போய் நீங்கள் ரீச் ஆவீங்க என்பதை கணக்கு பண்ணிவிட்டு இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு அல்லது பஸ் டிலே ஆகிடுச்சு, எங்களால் அந்த டைம் ஸ்லாட்டுக்கு போக முடியல, எங்களால் ரூம் கிளைம் பண்ண முடியுமானா நிச்சயமாக கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டிலேடு ஸ்லாட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏர்லியர் டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணி கரெக்டாக நான் இந்த டைமுக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ஸ்லாட் சூஸ் பண்ணி உங்களால் அந்த நேரத்துக்கு போக முடியலைன்னா ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும், அதாவது ஒரு 6 மணி நேரம் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறோம், இந்த 6 மணி நேரத்திற்கு எந்த நேரத்துக்குள்ளே வேண்டுமானாலும் நம்ம போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண அந்த மினிட்லேருந்து 24 மணி நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாம் செலக்ட் பண்ண டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடி போனால் அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. காலை 6 மணியிலேருந்து மதியம் 11:59 வரைக்குமான டைம் ஸ்லாட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. காலையில் 5:30 மணியிலேருந்து உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. திருமலா லொக்கேஷனில் அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. டாரிஃப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், இது ரெண்டுமே நான் ஏசி ரூம். 1500 ரூபாய் ரூம் ஏசி ரூம். 1500 ரூபாய் ஏசி ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 1700 ரூபாய் வரும். அதே 1700 ரூபாய் நீங்கள் காஷன் டெபாசிட்டாக பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 3400 ரூபாய் பே பண்ணணும். 1000 ரூபாய் ரூம்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே 1000 ரூபாய் நீங்கள் காஷன் டெபாசிட் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 2000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 600 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம். திருப்பதி லொக்கேஷனுக்கு நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறப்போ எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும், எந்த டாரிஃபில் ரூம் வேணும், இந்த 2 ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உங்களுக்கு அகாமடேஷன் வேணும்னா ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 விதமான கெஸ்ட் ஹவுசஸ். ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் நான் ஏசி ரூம் 204 rupees, 204 ரூபாய். ஏசி ரூம் 2 விதமாக இருக்குது. 402 ரூபாய்க்கும் 608 ரூபாய்க்கும்
2 விதமான ஏசி ரூம்ஸ் இருக்குது. அடுத்து அதற்கு பக்கத்திலேயே மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே ஏசி ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. 2 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸ் இருக்குது. 804 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரூமும் 1000 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரூமும் இருக்குது. அடுத்ததாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசம் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஏசி நான் ஏசி 2 ஆப்ஷன்ஸில் ரூம் அவைலபிளாக இருக்குது. 500 ரூபாய்க்கு நான் ஏசி ரூமும், ஏசி ரூம்லேயே 2 டைப் இருக்குது. 804 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரூமும் 1340 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரூமும் இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் பக்கத்தில் உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் தொலப்பா கார்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கே 108 ரூபாய்க்கு நான் ஏசி ரூமும் 304 ரூபாய்க்கு ஏசி ரூமும் நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு ரூம் சூஸ் பண்ணுறோமோ அதே அமௌண்ட் காஷன் டெபாசிட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும். திருப்பதியில் மோஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது. குறிப்பாக தொல்லப்பா கார்டன்ஸில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதே கிடையாது. அதற்கு மேற்பட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்டேயே ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வேணும், ரூம் அவைலபிளாக இருக்கான்னு நீங்கள் அவங்கக்கிட்ட அப்போவே ரெக்வெஸ்ட் பண்ணிவிடும். மோஸ்ட்லி நோ தான் சொல்லுவாங்க. ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சு, கூட்டம் குறைவாக இருக்குன்னா அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கலாம். இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். திருமலையில் நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் இதே ப்ரொசீஜர் தான். ரூம் கீ வாங்கும் போதே எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வேணும், ரூம் இருக்கான்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரூம் இருக்கும் பட்சத்தில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கிக்கலாம். இதற்குரிய ரெண்ட் அமௌண்ட் நம்முடைய காஷன் டெபாசிட்லேயே டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட்டை ரூம் வெக்கேட் பண்ண 24 மணி நேரத்திலிருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ஸ்டே பண்ணலைன்னா நீங்கள் மொத்தம் காஷன் டெபாசிட் எவ்வளோ கட்டினீங்களோ அதே அமௌண்ட்டை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு 7 நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலினுடைய பிளேலிஸ்ட்டில் டிடிடி ரூம் செட் திருமலா, டிடிடி ரூம் செட் திருச்சானூர், டிடிடி ரூம் செட் திருப்பதின்னு 3 பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா விதமான ரூம் ரிவ்யூவும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரூம் புக் பண்ணுறப்போ 2 பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணுவோம். பட் நாம் சூஸ் பண்ண ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்ம தங்கிக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் தங்குறீங்க அப்படின்றது நம்ம ரூம் அகாமடேஷன் ரெசிப்ட் கொடுத்து ரிசப்ஷனில் கொடுக்குறப்போ அவங்க கேட்பாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். இத்தனை பேர் தான் தங்கணும் அப்படின்னு எந்த லிமிட்டேஷனும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஒரு ரூமில் தங்கிக்கலாம். திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறப்போ அந்தந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கே நம்ம டைரெக்டாக போய் அகாமடேஷன் ரெசிப்ட் காமிச்சு எந்த ரூம் அவங்க அலாட் பண்ணுறாங்களோ அந்த ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா அதற்கு அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க எந்த ரூமில் நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ரூமில் போய் நம்ம மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கலாம். மற்றபடி அந்தந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே தனித்தனி ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயே போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் கொடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலையில் நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணியிருக்கீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்திற்குள்ளே நம்முடைய மொபைல் நம்பருக்கு எங்கே நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ஃப்ளோர், ரூம் நம்பர் போன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு நமக்கு மெசேஜ் வரும். அதே மெசேஜ்லேயே எத்தனை மணி நேரத்திற்குள்ளே போய் நீங்கள் ரூம் கீ வாங்கிடணும் என்ற டீட்டெயிலும் இருக்கும். எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நம்ம ரூம் வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் செகண்ட் மெசேஜில் நமக்கு வரும். நமக்கு ரூம் அலாட் ஆன கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் கொடுத்தோம்னா அவங்க நம்முடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. யார் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களோ அவங்களே தான் ரூம் வெக்கேட் பண்ணுறப்போ ரூம் கீ ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பர் டேட்டில் ரீஃபண்ட் ஆகும். இல்லைனா காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது. அதற்கப்புறம் நிறைய இழுபறி இருக்கும். நாம் தான் போய் ஃபோன் பண்ணியோ மெயில் பண்ணியோ ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் கீ வாங்கக்கூடியவங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க அதே நபரே ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு
ரூம் கீயை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. திருமலாவில் மெசேஜில் நமக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆகியிருக்கோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணணுமே ஒழிஞ்சு நமக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணாம், எங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் கொடுங்கன்னு நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நாம் அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண மூமெண்ட்டில் எந்தெந்த கெஸ்ட் ஹவுசஸ் வெக்கேட் ஆகி ரெடியாக இருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஏதாவது ஒன்று ரேண்டமாக சிஸ்டமே நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் தான் நமக்கு மெசேஜில் வரக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இது சிஸ்டமே ரேண்டமாக செலக்ட் பண்ணி அலாட் பண்ணக்கூடிய காரணத்தினால யார்கிட்டையும் எங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு நாம் பர்சனலாக போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.